இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பில் விவாதிக்க காத்திருக்கிறோம். இன்றைக்கு தமிழ்நாடு அரசால் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த மதுவிலக்கு திருத்த சட்ட மசோதா விளம்பர அரசினுடைய கண்துடைப்பு நாடகமா, இது குறித்து தான் நாம் பேச போகிறோம். இது குறித்து அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திருமதி சசிகலா அம்மாவுடைய அழகான நீண்ட நெடிய அறிக்கையும் அரசினுடைய கடும் போக்குவாதத்திற்கு, அதாவது அவர்கள் அந்த அறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க, ஏதோ பழைய பாத்திரத்துக்கு புதிதாக முலாம் பூசியிருப்பது போல் தோன்றுகிறது என்பதை தெளிவாக சுட்டிக்காட்டிய திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள் 65 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய இந்த பரிதாப நிகழ்வில் அவருடைய அழகான விவகாரத்தில் என்ன சொல்கிறார்கள், ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்கள் இருக்கத்தான் செய்கின்றது. அதாவது 1937 மதுவகை அல்லது மதுமயக்கும் மருந்தினை தயாரிப்பாக கொண்டிருக்கக்கூடிய இந்த நுகர்வு தடை சட்டம் 4, அதில் இருக்கக்கூடிய 5000 ஃபைனு, இதெல்லாம் ஏற்கனவே சரத்தெல்லாம் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளன. ஆனால் அதைத்தான் இவங்க இப்போ ஆயுள் தண்டனை தற்போது என்று சொல்லி சட்டம் திருத்தம் சொல்லியிருக்கிறார் என்பதையும் அம்மையார் சசிகலா அவர்கள் சொல்கிறார். கருணாபுரம் என்னவோ காட்டுக்குள் இருக்கவில்லை, கருணாபுரத்தை சுற்றித்தான் காவல் நிலையங்கள், வருவாய்த்துறை நிலையங்கள், நீதிமன்றங்கள் எல்லாம் இருக்கின்றது. எல்லாவற்றையும் வேடிக்கை பார்த்து கொண்டு அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் அதிகார போக்கும் தவறான கையூட்டுமே இந்த பலிகொடுத்தலுக்கு காரணம் என்பதை சுட்டிக்காட்டிய அம்மையார் அவர்கள் சென்றிருந்த போதும் கள்ளக்குறிச்சியில் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் சுட்டி காட்டியிருக்கிறார். ஏதோ ஒரு உயிர் போக வேண்டிய நிலையில் நான் அவர்களை காப்பாற்றினேன், கடவுளின் அருளால் அவர்கள் பிழைத்திருக்கிறார்கள் என்பதையும் தம் மனம் வேதனையோடு சொல்லி, தமிழ்நாடு முழுவதும் கஞ்சா போதைகளுக்கான கலாச்சாரம், அனைத்து வித சட்ட மீறல்கள், அராஜகங்கள் இதையெல்லாம் அரங்கேற்றும் போது தற்போது இருக்கிற காவல்துறை கை கட்டி வேடிக்கை பார்ப்பதை தவிர என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மாவுடைய ஆட்சி காலத்தில், செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இது போன்ற அபாயகரமான நிகழ்வுகள் எப்போதும் நடந்ததில்லை, அவர்களின் நலனுக்காக பாடுபடணும் அப்படின்ட்டு திருமதி வி.கே. சசிகலா அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக, தமிழ்நாட்டு மக்களின் குரலாக இந்த அறிக்கையினுடைய நாம் இந்த விவாதத்தை முன்னெடுக்க போகிறோம். உண்மையிலேயே மதுவிலக்கு திருத்த சட்ட மசோதா சாத்தியம்தானா? அவங்க அம்மா சொன்னதை போன்று ஏதோ பழைய பாத்திரத்துக்கு புதிதாக முலாம் பூசியிருப்பது போல் என்ற அந்த கருப்பொருளை அவர் வைத்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு பேசுவதற்காக தோழர் இளந்தமிழ் ஆர்வலன் அவர்கள் எமது வெளிப்புற படப்பிடிப்பினுடைய இணைந்திருக்கிறார். இளந்தமிழ், நான் உங்களை வரவேற்கின்றேன். பத்திரிகையாளர் துரைக்கண்ணா அவர்கள், காவல்துறை ஓய்வு பெற்ற ஆய்வாளர் ஐயா ஆணையாளர் திரு ராஜாராம் அவர்கள், திரு ராமன் அவர்கள், அறப்போர் இயக்கத்தின் தோழர் ராதாகிருஷ்ணன். வணக்கம். இளந்தமிழ் சார், நீங்கள் சொல்லுங்க, அம்மாவுடைய இந்த அறிக்கையை எப்படி பார்க்கின்றீர்கள்? தற்போது திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்திருக்கக்கூடிய மதுவிலக்கு திருத்த சட்ட மசோதா உங்களுடைய பார்வை சொல்லுங்க, ஒரு வழக்கறிஞராகவும் சொல்லுங்க சார். மிகச் சரியாக கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஏற்கனவே இருக்கக்கூடிய மதுவிலக்கு சட்டத்தின் 1937 சட்டத்தில் இருக்கிற 4வது பிரிவு, அதுல ஏற்கனவே மரணத்தை விளைவிக்கக்கூடிய வகையில் இந்த பொருட்களை விற்பனை செய்தால், அதை யாருக்கா கொடுத்தா ஆயுள் தண்டனைங்கிறது ஏற்கனவே இருக்கு. ஃபைன் அமௌண்ட்டை மட்டும் இப்ப வசதி காட்டியிருப்பதாக ஒரு நாடகத்தை திமுக ஆடுகிறது. சட்டம் ஒழுங்கை சரியாக பராமரித்து வந்திருந்தால், காவல்துறைக்கு உரிய சுதந்திரத்தை கொடுத்திருந்தால் இந்த நிலைமை வந்திருக்காது. இது இந்த அரசாங்கத்தினுடைய ஆட்சியாளர்களுடைய திறமையின்மையை காட்டுகிறது. குறிப்பாக காவல்துறையை கையில் வைத்திருக்கும் தமிழக முதல்வரின் இயலாமையை காட்டுகிறது என்று ஒன்று சொல்லி ஒரு ஸ்ட்ராங் வேர்டட் ஸ்டேட்மெண்டா அவங்க எக்ஸ் இணையதளத்துல இந்த கருத்தை பதிவிட்டிருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அதே போல நீங்கள் கூட குறிப்பிட்டதை போல மிகுந்த வேதனையோடு அவங்க கள்ளக்குறிச்சிக்கு பாதிக்கப்பட்டவர்களை பார்த்து ஆறுதல் சொல்வதற்கு, இறந்தவர்களுடைய இல்லத்திற்கு சென்று இறுதி அஞ்சலி செலுத்துவதற்கான வேலைக்கு போகும் பொழுது, அவங்க மருத்துவமனையை தாண்டி போகும்போது உதயநிதி வருகிறார் என்று சொல்லி எல்லோரையும் காக்க வைத்து, அதன் பிறகு கழக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் மருத்துவமனைக்கு சென்று விட்டு வரும்போது எதை பார்த்தார்கள் என்று சொன்னால், போகும்போதே ஒருத்தர் சேற்றுல மயங்கி உணர்வு இல்லாம கிடந்தத மருத்துவமனைக்கு போகும்போது பார்த்தேன் அப்படின்றத அவங்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்ல குறிப்பிட்டிருக்காங்க. உதயநிதி முடிசூடா மன்னன் என்று சொல்லி அவர் சுட்டி காட்டுகின்ற விதத்துல நீங்க வெறும் நாடகத்தை ஆடுறீங்க, மகனுக்கு முடிசூட்டணும்னு
ரொம்ப கனவு காண்கிறீர்கள் என்பதை எல்லாம் சுட்டிக்காட்டுவதை போல சொல்லி உதயநிதிக்காக எல்லோரையும் காக்க வைத்து விட்டு உதயநிதி வந்து போன பிறகுதான் தானே போய் அங்க மருத்துவமனைக்கு சென்று பார்க்க முடிந்ததையும் குறிப்பிட்டு மீண்டும் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் கழித்து வரும்போது அந்த இடத்துல சேற்றில் விழுந்து அந்த உணர்வு இல்லாமல் கிடந்தவர், அவர் பக்கத்துல 2 காவல்துறையினர் இருந்து யாரும் பார்த்து விடாதபடி அதை மறைத்துக் கொண்டிருந்ததையும் சொல்றாங்க. கண்டிப்பா இதுவெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா, அரசாங்கம் ஆட்சியாளர்கள் செய்த பிழையை மறைப்பதற்கு திமுகவினுடைய அரசாங்கமோ அந்த அரசு நடத்தக்கூடிய அரசு இயந்திரமோ ரொம்ப முனைப்பா இருக்காங்கன்றது தான் அம்மா அவர்கள் தன்னுடைய பதிவுல குறிப்பிட்டிருக்காங்க. இதுல இன்றைக்கு காவல்துறை சுதந்திரமாக செயல்படவில்லை. அதுல திமுகவினுடைய, குறிப்பாக திமுக இருக்கக்கூடிய நிர்வாகிகள், நிறைய பவர்ஃபுல்லான மனிதர்கள் காவல்துறையினுடைய செயல்பாட்டுல தலையிடுறதுனாலதான் காவல்துறை தங்களுடைய பணியை பார்க்க முடியாமல் கை கட்டி நின்று வேடிக்கை பார்க்க வேண்டிய ஒரு அவல நிலை இருக்கிறது என்பதை எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அம்மா அவர்கள் சொன்னது போலவே இந்த சட்ட திருத்தம் என்பது சும்மா ஒரு சால்ஜாப்பு. மக்கள் குதித்து போயிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக என்ன செய்வது என்று தெரியவில்லை. சட்டமன்றம் நடந்து முடிக்கும் போது எல்லாருடைய கவனத்தையும் இதன்பால் திருப்பிவிட்டு தாங்கள் செய்த தவறையெல்லாம் மறைத்து விடலாம் என்று ஒரு திட்டத்தை தீட்டி திமுக இந்த சதிச்செயலில், இந்த நாடக அரங்கேற்றத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ராஜாராம் சார், இப்போ இந்த அறிக்கையில கருணாபுரம், அதாவது சசிகலா அம்மையாருடைய அந்த அறிக்கையில் ஒரு காவல்துறை அதிகாரி அவங்கள்ட்ட சில கேள்வி கேட்குறாங்க. இந்த கருணாபுரம் என்பது காட்டுக்குள் இருக்கவில்லை, இது ஏதோ பெரிய மலைக்குள் இருக்கவில்லை, மக்கள் வாழுகிற இடத்தில் ஏதோ காட்டுப்பகுதியோ ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியெலாம் இல்லை, இதெல்லாம் நடந்துச்சு. ஆனால் ஒரு காவல்துறை எந்த இடத்துல தவறு செய்திருக்கிறார்? நீங்கள் ஓய்வு பெற்ற ஒரு நீதியான நியாயமான காவல்துறை, எஸ்பி எல்லாம் தண்டிக்கப்படுவார், கலெக்டருக்கு தண்டிக்கப்படுவார், அப்படியெல்லாம் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். அவரை கட்டுப்படுத்தும் சக்திகள் யார்? ஏன் காவல்துறை இதை செய்ய தவறு? காவல்துறை அங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் அந்த சம்பவம் நடந்திருக்குது. சரி, அது நடந்தது இவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நிச்சயமாக இவங்களோட கன்சர்ன்டு, இவங்களோட தொடர்பு இல்லாமல் நிச்சயமாக நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதில் ஒட்டுமொத்த காவல்துறையும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய, அதாவது லாண்ட் ஆர்டர் போலீஸு, உளவுத்துறை, அப்புறம் மதுவிலக்கு அமல் பிரிவு, இவங்க எல்லாருமே டோட்டல் ஃபெயிலியூர். அதனால தான் அவங்களெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, சிலர் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. பட் இது காணாது. ஏன்னா இறந்து போனது 60க்கு மேலே உயிர்கள் பலியாகிருக்கு. கண்டிப்பாக. அதனால் இதுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அது மட்டும் இல்லை, இதில் சம்மந்தப்பட்டவங்கள எனக்கு தெரிஞ்சு நான் விரும்புகிறேன், ஆனால் நடக்குமாங்கிறது எனக்கு தெரியல. அந்த தவறு யார் சாராயம் விற்றாங்களோ, சாராயம் காய்ச்சினாங்களோ, இந்த மதுவை கொடுத்தாங்களோ அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இதில் காவல்துறை அவங்களோட கவனமின்மையா, இல்லை பொறுப்பின்மையா, இல்லை இதுக்கு துணை போனதா, இது அப்படி இருந்தால் ஏன் அவங்களையும் சார்ஜ் ஷீட்டில் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான். காவல்துறை மட்டுமல்ல, வருவாய்த்துறை. இப்போ கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. அப்புறம் அங்கே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி, கரெக்ட், இவங்க எல்லாரையுமே நீங்கள் அதில் கொண்டு வரணும். குற்றச்சாட்டை கொண்டு வரையில் குற்றப்பத்திரிகை மக்களுடைய எண்ணம். ஆமாம், திரு ஐயா ராஜாராமுடைய எண்ணம் அல்ல, ஒட்டுமொத்த மக்களின் எண்ணம். சொல்லுங்கள். அதனால் அப்படி தான் பண்ணணும். அது மாதிரி இப்போ அந்த விசாரணை சிபிசிஐடி போயிட்டுருக்கு. இதில் கிட்டத்தட்ட அதில் சம்மந்தப்பட்ட அந்த அக்யூஸை மட்டும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் யாரோட இன்வால்மெண்ட் இருக்குன்னு பார்த்து அவங்களையும் சேர்க்கணுங்கிறது தான் என்னோட கருத்து. சரி, முதல் கட்டம் எடுத்துருவோம். தோழர் ராதாகிருஷ்ணன், நேற்று இரவு ஏதோ திடீர்னு யோசிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் நம்ம மதுவிலக்கு பிறகு துறையோட அமைச்சர். உடனடியாக ஏதாவது பண்ணணும்னு சொல்லி பழைய சட்டத்தில் சில பென்சிலை வச்சு கோடு போட்டு அதை தான் சசிகலா எந்த விதமான கரெக்ஷனும் அதில் பண்ணல. குறிப்பாக சில பிரிவுகள் அவங்க ஏதோ தீர்வுரையில் ஒரு பெரிய பாராகிராஃபை எழுதியிருப்பாங்க, நாங்கள் பெரிய சாதனைகள் பண்ணது போல. குறிப்பாக இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க எடுத்திருக்க அந்த பிரிவுகள் முக்கியமான பிரிவுகள் தான், ஆனால் செஞ்சிருக்க கரெக்ஷனோ திருத்தங்களோ போதுமானதாக இல்லை. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பொதுவாக ஒரு தனி நபரோ மது விற்கிறது தயாரிக்கிறதுக்கான பிரிவு 4, 5 மனிதர்கள் உட்கொள்வதற்கான அந்த மது போன்ற பொருட்களை உற்பத்தி செய்யறது. சாராயம் இங்கே தான் வருது, பிரிவு 5ல் தான் சாராயம் வரும். பிரிவு 6 விளம்பரம் செய்யறது. எந்த டொபாக்கோ நிறுவனம் விளம்பரத்தை இவங்க தடை செஞ்சிருக்காங்கன்னு தெரியல. எந்த மது விற்பனை இன்னைக்கு ஆன்லைனில் அந்த சோடா கம்பெனி உட்பட நிறைய போய்கிட்டு தான் இருக்கு, அதெல்லாம் எவ்வளோ நிறுத்திருக்காங்கன்னு தெரியல. ஆனால் அதற்கான பிரிவில் கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே போல் சதி செயல், கூட்டுச்சதி செய்யறது பிரிவு 7. பிரிவு 11 வேணும்னே
விற்கிறது. நாங்கள் வந்து இந்த சட்டத்தை மீறி விற்போன்னு விற்கிறாங்கல்ல, இந்த இடத்துல முக்கியமான கரெக்ஷனாக பண்ணியிருக்கணும். 4, 5, 7 பிரிவுகளில் முக்கியமான கரெக்ஷன் பண்ணியிருக்கணும். ஆனால் இங்கே என்ன நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சொல்லப்போனால் 52A அது புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஜாமீனுக்கான ப்ரொசீஜர்ஸ் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. 52A ஏற்கனவே இருந்தது தான். வந்து குற்ற நபர்களை அந்த ஏரியாவிலேருந்து அப்புறப்படுத்ததான் ஏற்கனவே இருந்தது தான். இந்த ஆயுள் தண்டனைன்னு சொன்னது வந்து ஒரு மரணம் நடந்துருச்சுன்னா, இந்த மது இந்த மயக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பொருள்னால ஒரு இறப்பு நடந்துருச்சுன்னா ஆயுள் தண்டனையும் 5000 அபராதியும் முன்னாலே இருந்தது. அது ஏற்கனவே உள்ளது இருந்தது. இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆயுள் தண்டனையோட சேர்த்து 10 லட்சம் ரூபாய் அபராதமா மாத்திருக்காங்க. வேற எந்த திருத்தமும் இல்ல. சோ அது 5000 வேல்யூ 36க்கு 5000 இப்ப 10 லட்சம் சரிதானே? 10 லட்சம் கூடுதலா? ஏன்னா அப்ப இருந்த 50 லட்சத்துக்கு மேலங்கிறார் ஐயா. 50 லட்சம் இதுல 6 திங்கள் தான். இதுக்கு முன்னால இருந்த பேசிக்கானது என்னன்னா 6 திங்கள்னா 6 மாதங்கள் 2000 ரூபாய் அபராதம். மதுபான பொருட்களையோ நீங்க கடத்துறதுக்கு 50 லிட்டர் கடத்துறதுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. அது 6 மாசமும் 2000 ரூபாய் அபராதம் இருந்தது. இப்போ வந்து 2 to 5 இயர்ஸ் சிறை தண்டனை வந்து 5 ஆண்டுகளாகவும், அதே 100 லிட்டர் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா 7 ஆண்டுகளாகவும் மாற்றிருக்காங்க. முன்றாளாக இருந்த 6 மாதங்கள் பேசிக்காக இருந்ததை குறைந்தபட்சம் 2 ஆண்டுலேருந்து 5 ஆண்டுகள் அது போல் மாற்றிருக்காங்க. அப்படியே தொகையை பொறுத்த வரைக்கும் 2000 இருந்தது. அப்போ 2000 பெரிய தொகை 1937 பெரிய அமௌண்ட்ல. இப்போ வந்து 2 லட்சத்துலேருந்து 3 லட்சம், சிலருக்கு 1 லட்சத்துலேருந்து 2 லட்சம் அப்படின்னு 1000 ரூபாயில ஒரு கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு சொல்லுவாங்க. அதனால இப்போ வந்து அது இதை தான் கூடுதலாக மாற்றிருக்காங்களே தவிர வேற எந்த விதமான பெரிய அளவில் மாற்றங்களையும் பண்ணலை. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க சார்? இப்போ எப்படின்னா நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி கொதிக்கிற பதநீருக்கு என்னமோ வந்து கப்பி முத்த போட்ட கதையா, இந்த பதட்டத்தை குறைக்கிறதுக்கு திமுக இந்த மாதிரி சொல்லுதா? ஏன்னா நான் கேட்கிறேன். ஏன்னா ஒரு கேள்வி ரொம்ப வருத்தமான செய்தியை பதிவு செய்யறாரு. ஒரு மூத்த அமைச்சர் சாஃப்ட் ட்ரிங்க்ஸா இருக்கு ஐயா, டாஸ்மாக் சரக்கு போதைக்கு தான் அணிக்கிறான்னு கண்ணியமான ஒரு போஸ்ட்ல இருக்கக்கூடிய அமைச்சர் அவர்கள் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் மாதிரி இருக்கு, போதை காணாதுன்னு சொன்னா எப்படி? தன்னைத்தானே இந்த விளம்பரங்களையும் நாடகங்களையும் அரங்கேற்றுவதிலே இந்த சட்டமன்றம் இருக்குதான்றது ஒரு பெரிய கேள்வி. கண்டிப்பா. காரணம் என்னன்னா, இங்க யாரை பனிஷ் பண்ணிருக்குன்னா இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, அதுவும் சொல்ல போனா யாரை கண்டுபிடிச்சிருக்கணும், எஸ்பியை நீங்கள் தண்டனை, இதெல்லாம் தண்டனை அல்ல, கலெக்டரையோ எஸ்பியவோ நீங்கள் இன்வால்வ் பண்ணிருக்கிறது ப்ரொசீஜர் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், ஒரு விசாரணைக்கான நடைமுறைகள் தானே தவிர அவங்க சர்வீஸ் ரெக்கார்டில் எங்கேயும் கை வைக்க முடியாது. இங்கே இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே அவங்க கம்ப்ளீட்லி ஃபெயிலியர். அவங்க மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க? ஏன்னா இங்கே ஊருக்கு வெளியிலேயோ அப்புறப்படுத்தப்பட்ட பகுதியிலையோ யாருக்குமே இல்லாத பகுதிகளில் இல்லை, தெருவுக்கு தெருவு வந்து கொடுத்துருக்காங்க, வீட்டுக்கு வீடு கிரெடிட்ல கொடுத்துருக்காங்க, சொல்ல போனா கிரெடிட்ல கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க, வண்டியில கொண்டு வந்து வித்துட்டு போயிருக்காங்க. இது 1 நாள் 2 நாள் நடக்கல. இது போன மரக்காணத்துல நடந்த 22 பேர் இறப்புலையே அவரே என்ன சொல்லியிருக்காரு, நான் 2 வருஷமா இங்க வித்துக்கிட்டு இருக்கேன்னு இருக்கிறார். இந்த வியாபாரமும் 1 நாள் 2 நாள்லாம் நடக்கல, பல நாட்களாக தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இங்க வந்து இன்னும் அந்த இன்டெலிஜென்ஸ் பியூரோ இங்க என்ன நடந்திருக்கு, அவங்கள நீங்க என்ன என்கொயரி பண்ணியிருக்காங்க? இல்ல இன்டெலிஜென்ஸ் பியூரோ வந்து நாங்க வந்து கொடுக்கவே இல்லையா, அந்த நுண்புலனாய்வு பிரிவு மது ஒழிப்பு பிரிவுக்கு தகவலே கொடுக்கலையா? 2022-23 சட்ட கூட்டத்தொடரில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவங்க டேபிள் பண்றார், இங்க நுண்ணறிவு பிரிவும் மதுவிலக்கு பிரிவும் தனியா செயல்படுது, இதனால எங்களால பெரிய அளவில் கண்டுபிடிக்க முடியல, நாங்க 2த்தையும் கிளப் பண்றோம் அப்படின்னு சொல்லி மதுவிலக்கு பிரிவை நுண்புலனாய்வு பிரிவோட கிளப் பண்றாங்க. அந்த காலகட்டத்தில் நாங்கள் உடனடியாக இதை செயல்படுத்துறதுக்காக, உடனடியாக நாங்கள் வேகப்படுத்துறதுக்காக தான் இணைச்சிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி எத்தனை விவரங்களை நுண்புலனாய்வு பிரிவு வழியாக இந்த கள்ளச்சாராயத்தையோ எரிசாராயத்தையோ விசச்சாராயத்தையோ மெத்தனாலையோ கண்டுபிடிச்சு டேபிள் பண்ணியிருக்காங்க. சொல்லுங்களேன். இருங்க ராஜாராம் சார், திரு தோழர் ராதாகிருஷ்ணன் சொன்னார் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர், அதை எப்படி பார்க்குறீங்க? இப்போது இதெல்லாம் ஐவாஷ் மாதிரி இருக்கும், எஸ்பியை நாங்கள் தண்டிக்க போகிறோம், கலெக்டரை தண்டிக்க போகணும், வில் இஸ் இட் பாசிபிள், இட் டேக்ஸ் மோர் டைம், அதுக்கப்புறம் அதெல்லாம் அவ்வளோ தண்டிக்கிறது கஷ்டம். இப்போ அவர் சொல்கிறது நீங்கள் சொல்லுங்கள், எந்த இடத்துல இந்த இடத்துல இருக்குன்னு அரசுக்கு தெரியும், எஸ்பிக்கு தெரியும், கலெக்டருக்கு தெரியும், இன்டெலிஜென்ஸ்லாம் எங்கே ஃபெயிலியர் ஆச்சு? மாநில உளவுத்துறையிலேருந்து ஒரு காவலர் இருக்கார், இவங்க வந்து அன்னைக்கு என்ன நடக்குது, என்ன நடக்க வாய்ப்பு இருக்குங்கிற தகவலை வந்து அவங்க மேலதிகாரிக்கு தெரியப்படுத்தணும். அவங்க தெரியப்படுத்தி இது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம், இது வந்து இந்த வழியாக போகிறது. இன்னொரு அந்த பக்கம் எடுத்துக்கிட்டால் அங்கே வில்லேஜ் காவலர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தலையாரி வெட்டியான், ஆமாம், அவங்க அங்கே என்ன நடக்குங்கிறத அங்கே விஏஓ மூலமாக ஆர்ஐ ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் தாசில்தார் அப்படி கலெக்டருக்கு அது போகணும். அங்கேயும் ஃபெயிலியர், இங்கேயும் ஃபெயிலியர். இது போக மதுவிலக்கு அமல் பிரிவில், மதுவிலக்கு அமல் பிரிவுக்கு ஒரு ஏடிஜிபி இருக்காங்க, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் 3 யூனிட் இருக்குது. ஒரு யூனிட்டுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர், 2 எஸ்ஐ, 2 ஹெட் கான்ஸ்டபிள், 10 கான்ஸ்டபிள் இருக்காங்க. ஏற்கனவே போதைப்பொருள் தடுப்பு பிரிவு
அது தனியாக தனி, இருந்தது. தனி. அதில் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் 2 எஸ்ஐ இல்லை 6 கான்ஸ்டபிள் தான் இருந்தாங்க. சரி. அவங்களால தடுக்க முடியல, அதிக அளவு கஞ்சா போதைப்பொருள் இருக்குன்னு சொல்லிட்டு 2 யூனிட்டையும் மெர்ஜ் பண்ணி இந்த ஏடிஜிபி தலைமையிலேயே அதை இது பண்ணுறாங்க. அப்போது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு டிஎஸ்பி போடுறாங்க. எதுக்கு போடுறாங்கன்னா, அதாவது இன்டெலிஜென்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு. அவங்களும் ஃபெயிலியர். இது போக ஹெட் ஆஃபீஸில் சிஐயு பிஐபின்னு இருக்குது. அவங்களும் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத ரிப்போர்ட் எடுத்து ஏடிஜிபி கொடுக்கணும். ப்ரொஹிபிஷன் இன்டெலிஜென்ஸ் பியூரோ பிஐபி, சிஐயு அவங்க சென்ட்ரல் இன்வெஸ்டிகேஷன் யூனிட்னு சொல்லுவாங்க. இவங்க எந்தெந்த மாவட்டத்தில் எந்த இடத்துல கள்ளச்சாரம் எங்கே உற்பத்தி பண்ணி எந்த பக்கம் டிரான்ஸ்போர்ட் பண்ணி எந்த இடத்துல விற்கிறாங்க, எங்கெங்கே மெத்தனால் வந்து இங்கே வந்து ஃபில்ஃபரேஜ் ஆகி எடுத்துகிட்டு வராங்க, எங்கே கலக்கிறாங்க, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த உளவுத்துறை வந்து சரியான முறையில் கொடுத்துருந்தா நிச்சயம் மேல இருக்க அதிகாரிகள் அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்திருக்கணும். அவ்வளவு பேருமே ஆரம்பத்தில் சோலி முடிஞ்சிருக்கு. அப்ப இதுக்கு மேல ஒரு அரசியல் அழுத்தம் இருக்குமா? அது ஒரு கேள்வியாக தான் இருக்கிறது. ராதாகிருஷ்ணன் கேட்குறேன். ராதாகிருஷ்ணன் ஐயா சொன்னாங்க இல்லையா, நான் ஒரு காவல்துறையிட்ட அதை கேட்க வேண்டியதில்லை, உங்கள்கிட்ட கேட்குறேன். கண்டிப்பாக வந்து மாவட்ட புலனாய்வு பிரிவிலிருந்து தகவல் கொடுக்கப்பட்டிருக்கணும். இல்லைன்னா இப்போ சொல்லுங்க. சொல்லப்போனால் இது யாரு கீழே வருது? முதலமைச்சர் கீழே தான் வருது. அதை ஓப்பனாக டிஸ்க்ளோஸ் பண்ணல. சொல்ல நம்ம ராஜாராம் ஐயா அவர்கள் சொல்லிட்டாங்க, ஒரு காவல்துறை அதிகாரி ஆய்வு மிகப்பெரிய ஆணையத்திலிருந்து அவர் சொல்றாரு ரிட்டையர்டு. கண்டிப்பா அப்ப எல்லாருமே ஃபெயிலியர் எப்படி ஆனாங்க? அவங்களுக்கு டே டு டே ரெக்கார்டு இருக்கு. இன்னைக்கு இந்த இடத்துல நாங்கள் ஆய்வு செஞ்சோம். மக்களோட இவங்களுடைய இப்போ விஏஓலாம் இன்ஃபார்ம் பண்ணக்கூடியவங்க தான், தாசில்தாருக்கு தெரிஞ்ச இருக்கக்கூடியவங்க தான், பஞ்சாயத்துக்கு தெரியாதுன்னு சொல்றதை நம்ப சொல்றீங்களா? நம்ப முடியாது. இது நேற்று முந்தா நாளாக நடக்கல. சொல்லப்போனா இது ஏற்கனவே கல்வராயன் மலை ஒட்டிய பகுதிகளில் அங்கே ஒரு 170 கிராமங்கள் இருக்கு. அந்த 170 கிராமங்களில் இருக்கக்கூடிய போலீஸ் பட்டாலியன் ரொம்ப ரொம்ப கம்மி. பீரியாடிக்கல் சர்ச் நடந்திருக்கணும். இந்த ஊரலை இப்போ அழிக்கிறாங்கல்ல, இந்த ஊரல் போடுறது தெரியாதா? காவல்துறையை பகிரங்கமாக சொல்லுங்க. இந்த டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடிஆர் மிஸ்டர் மு.க. ஸ்டாலின் ஆஸ் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. அப்ப அவர் ஏன் இந்த இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரா டிஸ்க்ளோஸ் பண்ணாம பூசி முழுங்க? அதுதான் நியாயமா பண்ணிருக்கணும். இந்த இடத்துல எங்களுடைய அசஸ்மெண்ட் தவறா கூட இருந்து அதை சொல்லிருக்கலாம். சொல்லல, எங்களுடைய அசஸ்மெண்ட் தவறா கூட இருந்திருக்கு, நாங்க அதை கவனிக்க தவறு. அதுதான் அந்த இறந்த உயிர்களுக்கு குறைந்தபட்ச நியாயம். அந்த இறந்த உயிர்களுக்கு குறைந்தபட்ச நியாயம் செய்ய முடியாம தங்களுடைய விளம்பரங்களையும் நாடகங்களையும் நடைமுறை ஏற்றக்கூடிய சட்டமன்றங்களை நம்ம எவ்வளவு நாளைக்கு இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்க போறோம்? சட்டமன்றங்கள்ல திரும்ப திரும்ப இது போல நாடகங்களை அங்க பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு உண்மையாவே அந்த இறக்கப்பட்டவங்களுக்கு நீங்க செஞ்சிருக்க வேண்டிய நியாயம் என்ன? இது போல இன்னும் எவ்வளவு இடங்கள் இருக்குன்னே தெரியாது. சொல்ல போனா இங்க ஜவாது மலையில 10,000 லிட்டர் இன்னைக்கு ஊரெல்லாம் அழிச்சிருக்காங்க. கல்வராயன் மலையில காலங்காலமா இருக்குன்றத நம்ம கேட்டுக்கிட்டே தான் இருக்கு. இதெல்லாம் ஏற்கனவே இருக்கதான் செய்யுது. இவங்களுக்கு இன்னைக்கு கிடைக்குது இல்ல. இப்பவுமே நமக்கு என்ன அச்சம்? மெத்தனால் கொண்டு வர்றதுக்கு இங்க சிஸ்டமேட்டிக் ப்ரொசீஜர் இருக்கு. மதுவிலக்கு பிரிவோட இன்னொரு வேலையே எவ்வளவு மெத்தனால்கள் உள்ளார வருது, எந்த கெமிக்கல் ஃபேக்டரிக்கு போது அந்த கெமிக்கலை எப்படி கையாளுறாங்க. நீங்க 50-100 லிட்டருக்கு உள்ள பிரிவுகளை தான் நம்ம இன்னும் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு இந்த மதுரவாயில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்திலேருந்து 66,000 லிட்டர் போன தடவை பாண்டிச்சேரி வழியா நம்ம இதுக்கு மரக்கானது கொண்டு போனதை நம்ம போன தடவை பேசியிருப்போம். 100கணக்கான லிட்டர் 66,000 லிட்டர் அதுல போய் தான் அந்த 22 பேர் இறந்தாங்க மரக்காணத்துல, அந்த எக்கியார் குப்பத்துல. அப்போ அது போல இந்த மெத்தனால கொண்டு போறதுக்கான நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அந்த ப்ரொசீஜர்ஸ் ஏன் இவங்க கடைபிடிக்கல? அப்போ இங்க இன்டெலிஜென்ஸ் மட்டுமே இல்ல, மாநில எல்லைகளை செக் பண்றாங்கல்ல. இங்க சின்ன சின்ன நபர்களை பிடிச்சிட்டு நாங்க இத்தனை பாட்டில் பிடிச்சிட்டோம், இத்தனை பேரை பிடிச்சிட்டோம் சொல்லி இன்னும் மக்களை ஏமாத்தாம மக்களை காப்பாற்ற வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய அரசு தன்னுடைய இயலாமைய யார் மீதோ பழி போட்டு தன்னை தற்காத்துக்க வேணும். துரைக்கண்ணா சார், இப்ப நம்ம பேசின காவல்துறை அதிகாரி அவர்களும் அறப்போர் இயக்கமும் நம்முடைய இளந்தமிழும் சொன்னாங்க, நீங்க எப்படி பதிவு? திராவிட முன்னேற்ற கழகம் இந்த முறை ஆட்சிக்கு வந்த தொடக்க முதலே எங்கு பார்த்தாலும் போதைப் பொருட்களுடைய நடமாட்டம் மிக அதிகமாக இருந்ததை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஒவ்வொரு நாளும் காட்சி ஊடகங்கள்லையும் வலைத்தளங்கள்லையும் செய்திகள்லையும் பார்த்துட்டு இருந்தோம். கஞ்சா, பின், ஏராளமான போதைப் பொருட்கள், கோகைன், ஏராளமான போதைப் பொருட்கள். இதை தாண்டி ஸ்டாம்ப் சைஸில் பாட்டிலில் ஏதேதோ வந்து விதவிதமான போதைப் பொருட்கள். இந்த கஞ்சா போதையோட போய் போலீஸாரோட மோதல் போக்கு, கண்டக்டர் டிரைவரை அடிக்கிறது, பொது வெளிகளில் இருக்கிற வாகனங்களை அடித்து நொறுக்கிறது. ஒரு சின்ன குறுக்கீடு, சசிகலாமா என்ன சொல்றாங்கன்னா, கள்ளக்குறிச்சியில் செயல்பட்டது தமிழ்நாட்டில் இன்றைக்கு போதைப் பொருள் இல்லாத இடமே இல்லை என்றும் அளவிற்கு எங்கு பார்த்தாலும் போதையில் தள்ளாடும் இளைஞர்கள் மற்றும் முதியவர்கள். இது பிராக்டிக்கலா அதுதான் 100% உண்மை. பள்ளி வளாகங்கள், கல்லூரி வளாகங்கள்ல எல்லாம் இந்த போதைப் பொருட்கள் கஞ்சானுடைய நடமாட்டம் அதிகரிச்சிருச்சு. எங்கு பார்த்தாலும் அதிலும் குறிப்பாக பள்ளி மாணவிகளும் கூட அதற்கு அடிமையாகக்கூடிய ஒரு மிகப்பெரிய துரதிருஷ்டமான மாணவிகள் இந்த நாட்டு கொண்டு வந்துட்டாங்க.
இப்போ நம்ம சகோதரர் ராதாகிருஷ்ணன் சொன்ன மாதிரி எல்லாவற்றுக்குமே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய உள்ளாட்சி அமைப்பை சேர்ந்தவர்கள் மக்கள் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுடைய மறைமுக பணியாகவே இது இருந்திருக்கிறது. நிச்சயமாக அந்த கிராம பஞ்சாயத்து தலைவருக்கோ அல்லது அந்த ஒன்றிய நகர பொறுப்புகளில் இருக்கிறவர்களுக்கோ அந்த பகுதியில் உள்ள காவல்துறையினருக்கோ தெரியாமல் இது நடந்திருக்கிறது வாய்ப்பே கிடையாது. அதை நம்ம காவல்துறை அதிகாரி சொல்லிட்டாங்களே. அப்போ இது காலங்காலமாக இருக்கிறது. இந்த சாராயம் விஷச்சாராயமாக இந்த வெத்தனால அதிகமாக கலந்து அதன் மூலம் விஷச்சாராயமாக மாறி மரணங்கள் சம்பவித்ததால் ஒரு மிகப்பெரிய நெருக்கடி இந்த அரசு சந்திச்சிருக்குன்னு நம்ம பார்க்குறோம். இந்த மரணங்கள் நிகழவில்லை என்றால் இன்னும் கூடுதலாக 10,000 லிட்டர் 1,00,000 லிட்டர்னு சம்பாதிச்சுட்டே இருப்பாங்க. அந்த பகுதியில் உள்ள மக்கள் வந்து இதை சொல்கிறாங்க, எங்கள் கலெக்டர்கிட்ட சொல்கிறாங்க, எஸ்பிகிட்ட சொல்கிறாங்க, உள்ளூர் காவல் நிலையத்தில் சொல்கிறாங்க. அதைத்தான் மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல கள்ளச்சாராயம் விற்பனை செய்வது குறித்து இங்குள்ள மக்கள் பலமுறை காவல் நிலையத்திலும் மாவட்ட ஆட்சியரிடமும் கோரிக்கை வைத்துள்ளதாக என்னிடமே நேரில் கூறினார்கள். இந்த ஆட்சியாளர்கள் நினைத்திருந்தால் இதை உடனே தடுத்திருக்க முடியும். ஆனால் கள்ளச்சாராய விற்பனை அமோகமாக நடப்பது நன்றாக தெரிந்திருந்தும் இவர்கள் வேடிக்கை தானே பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இத்தனை உயிர்களை பறிகொடுத்த முன்பு அதனை மறைப்பதற்காக இப்போது நாடகம் ஆடுவது ஏன்? சட்டம் ஒழுங்கை சரியாக பராமரித்திருந்தால் இன்றைக்கு இத்தனை உயிர்கள் பலியாகி இருக்கிறாது. இது தமிழகத்துள்ள ஆட்சியாளர்களின் திறமையின்மையை, அவருடைய கையாளாத்தனத்தை தான் இது காட்டுகிறது. குறிப்பாக காவல்துறையை கையில் வைத்திருக்கும் தமிழக முதலமைச்சருடைய இயலாமையை தான் இது காட்டுகிறது. கடுமையான குற்றச்சாட்டு. நேரடியாக அம்மையார் சசிகலா ஸ்பாட்டுக்கு போனாங்க. சம்பவம் நடந்த உடனே மற்ற தலைவர்கள் எல்லாம் போன, முதலமைச்சர் போகல, முத்துசாமி போகல, ஸ்பாட்ல போய் மக்களோடு முகமுகமாக உரையாடி அந்த போதையில கிடக்கக்கூடியவர்களை காப்பாற்றியதால் அவர் சொல்லுகிறார். இந்த அரசாங்கம் இந்த மதுவிலக்கு பிரிவில் ஐயா காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியும், அதிகமான கள்ளச்சாராய கைது பிடிச்சவங்களுக்கெல்லாம் மகாத்மா காந்தி விருது வழங்குவாங்க இல்லையா? ஆண்டுதோறும் மகாத்மா காந்தி விருதுன்னு ஒரு விருது வழங்கியிருப்பாங்க. அக்டோபரில் வழங்க. ஆமாம் அது வழங்கி கௌரவிப்பார்கள். ஆனால் இவர்களுடைய பணி என்பது அவர்கள் கைகள் கட்டப்பட்டதால், காவல்துறையினுடைய கைகள் கட்டப்பட்டதால் அவர்கள் முழுமையாக இதில் ஈடுபட்டு இது போன்ற செயல்களை தடுக்க முடியவில்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான நிலை. டோட்டலி கவர்மெண்ட் டிசபிள்ட். நிச்சயமாக அதுதான் அத கன்ஃபஸ் பண்ணாம ஆமா பூசி ஓடுறாங்களா ராதாகிருஷ்ணன்? அப்படிதான். ஆமா சொல்ல போனா அவர் பேஸ் பண்ணாங்க. அதான் ஒரு புறம் உங்கள்ட்ட வரேன் டாஸ்மாக் மூலமா 42,000 கோடி 45,000 கோடி 50,000 கோடின்னு இலக்க நிர்ணயிச்சு மக்களை குடிகாரர்களாக்கி அவர்களுடைய பணத்தை பறிக்கிறாங்க. அது அந்த டாஸ்மாகினுடைய அந்த 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 விலை அதிகமாக இருக்கிறதுனால இந்த 50 ரூபா 20 ரூபா 30 ரூபாய்க்கு கிடைக்கிற அந்த பாக்கெட் சாராயத்தை போய் இவங்க குடிக்கிறதுனால தான் இந்த சாவுகள். இது அந்த அந்த பாக்கெட் சாராயம் விஷச்சாராயமாக மாறுவதால். ஐயாட்ட ஒரு கேள்வி என்னன்னா, ஒரு மூத்த அமைச்சர் துரைமுருகனை பற்றிலாம் உங்களுக்கு தெரியும், போனால் எரிஞ்சு அவாவன் கஷ்டத்தில் மனவேதனையில் செத்து சுண்ணாம்பா போகிற கதையாக என்னுடைய உயிர்களை இழந்துட்டானே, உட்காந்து இதில் வந்து சாப்பிட்டு ட்ரிங்க்ஸு, இது கொஞ்சம் போதை கம்மியாக இருக்குது, இப்படிலாம் பேசினா என்னையா அர்த்தம்? இது ஒரு மந்திரி, ஒரு மூத்த அமைச்சர், நாங்கள் டாஸ்மாக் ஐட்டம் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது, ஐட்டம் போதை கொஞ்சம் ஏறணுங்கிறக்கா இது இப்போ பேசலாமா? இது ஒரு நாம்ஸ் சரியா? அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களை வழிநடத்துகிற மிகப்பெரிய பொறுப்பில், உயர் பொறுப்பில் அமைச்சர்களாக இருந்து சட்டத்தை ஏற்றி இந்த தேசத்தை, இந்த மாநிலத்தை முன்னேற்றத்திற்கு, மக்களுக்கான முன்னேற்றத்திற்கு பாடுபட வேண்டிய ஒரு அமைச்சர் பொதுவெளியில் போய் சொல்கிறாரு, உனக்கும் 1000 கிடைக்கும், உங்கள் அம்மாவுக்கும் 1000 கிடைக்கும், அந்த செல்ஃபோன் அதை வாங்கிட்டு செல்ஃபோன் உனக்கு வேண்டியவட்ட பேசுகிறான் அப்படின்னு பேசுகிறார். எவ்வளவு ஒரு கீழ்த்தரமானது. அது அவரே சொல்கிறார், டாஸ்மாகில் வந்து போதை இல்லை, அதனால் போதையை தேடி அங்கே போகிறாங்க. ஆமாம், மிக ஒரு அபத்தமான, அருவருக்கத்தக்க, அநாகரிகமான பேச்சு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இது ஒரு 85 வயது உடையவர், 60 ஆண்டு பொது வாழ்வில் இருக்கிறவர், கிட்டத்தட்ட 4-5 முறை அமைச்சர்களாகவும் 7-8 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஒருவர் பொதுவெளிகளில் இப்படி ஒரு கருத்தை வெளிப்படுத்துகிறார் என்றால் இது எவ்வளவு பெரிய மோசமான செயல் என்பதை மக்கள் நிச்சயமா புரிஞ்சுக்கணும். நீங்க அதை அறிக்கையில படிச்சிருப்பீங்களே. நிச்சயமா. திரு ராமன் நம்மோட நிகழ ஐயா வாருங்கள், சொல்லுங்க. இவ்வளவு நேரம் நம்ம பேசணும், நீங்க எப்படி பார்க்குறீங்க? இந்த அறிக்கையில் இன்னைக்கு தியாகத்தில் சின்னம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திமுக ஆட்சி இருப்பது வரையிலும் கள்ளச்சாராயத்தை ஒழிக்கவே முடியாதுன்னு அழகாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த வார்த்தை வந்து உண்மையான வார்த்தை. எப்படி நாய்வாயில் நிமிக்க முடியாதோ அதே போல் தான் திமுக ஆட்சியில் கள்ளச்சாரத்தையும் ஒழிக்க முடியாது. இந்த 2 பேருக்கும் நாய்வாயில் நிமிக்க முடியுமா? முடியாது. அதே போல் திமுக ஆட்சியில் கள்ளச்சாரத்தையும் ஒழிக்க முடியாது. அதாவது சின்னம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
ஏற்கனவே இந்த தண்டனை எல்லாமே ஏற்கனவே இருந்த சட்டம் தான். அதை ரீமேக் பண்ணி இந்த கரகாட்டக்க படத்தில் கவர்மெண்ட் டேய் நான் உனக்கு என்ன வாங்கிட்டு வர சொன்னேன், பழம் வாங்கிட்டு வந்தேன், பழம் வாங்கிட்டு சொன்னேன், பழம் வாங்கிட்டு வந்தே வாங்கிட்டு வந்தேன், எத்தனை வாங்க சொன்னேன், 2, ஒன்று இந்த இருக்குது, இன்னொன்று அதான் இது மாதிரி ஒரு நடிப்பு கதை. இவங்களை பொறுத்த வரைக்கும் சார் திமுகவில் வந்து எப்படின்னா அங்கே காய்ச்சறவங்களே திமுககாரங்க தானே சார். உங்களுக்கு கலெக்டர் நீங்கள் அவர் சொல்கிறாரு, இப்போ சொல்கிறீங்களே நீங்கள் வந்து சாராயம் காய்ச்சறவங்களுக்கும் விற்கிறவங்களுக்கும் கடுமையாக தண்டனம் போடுறேன்னு சொல்கிறீங்களே, இந்த சாராயம் விற்பதை பராமரிக்கக்கூடிய பாதுகாக்கக்கூடிய அவர்களை தடுக்கக்கூடிய துறையில் இருந்த அதிகாரிகளுக்கு நீங்கள் என்ன தண்டனை கொடுக்கிறீர்கள்? அதுக்கு நீங்கள் சட்டத்தில் நிறைவேற்றினீங்களா? அப்படி நீங்கள் நிறைவேற்றி பாருங்கள் சார். சாராயம் காய்ச்சினால் குற்றம், இப்படி ஆயுள் தண்டனை கொடுப்பேன், 10 லட்ச ரூபா ஃபைன் போடுவேன். அதே போல் இந்த துறையை கவனிக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் இந்த சட்டம் பாயும் என்று சொன்னால் ஒரு சொட்டு சாராயம் விற்க முடியாது சார். ஆனால் ஏன் அது பண்ணல? அப்போ காரணம் என்ன? நீங்கள் சொல்கிறீங்க தமிழ்நாட்டில் உள்ள கலெக்டர்களும் மாவட்டத்தில் எஸ்பிகளையும் கைகளை கட்டப்பட்டுள்ளன. காரணம் என்றால் இந்த விடியா அரசினுடைய மாவட்ட செயலர்கள் எல்லாமே அவங்க தான் கலெக்டர், அவங்க தான் எஸ்பி. இவங்களை மாரி உண்மையான கலெக்டர் எப்படி பார்க்க முடியும்? எந்த மாவட்ட கலெக்டர், இப்போ குமரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டத்திலாம் பாருங்கள், இன்றைக்கி பாறைகள் கனிம வளங்கள் எல்லாமே போயிட்டு இருக்குது. கடந்த 3 ஆண்டுகள் இந்த திமுக ஆட்சியில் நடந்த கனிம வள கொலையில் எத்தனை லட்சம் கோடி கொள்ளையடிச்சிருக்காங்க, எத்தனாயிரம் கோடி கொள்ளையடிச்சிருக்காங்கன்னு இடி ஐட்டு தகவல் கொடுத்து டிஜிபி தகவல் கொடுத்துருக்காங்களா இல்லையா? அப்போ என்ன இவங்க நினைக்கிறாங்க? இவங்களுக்கோ பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சார் அவங்க என்ன இவனை சொல்லியிருக்காரு, நாங்கள் சட்டமன்றத்தில் சொல்லியிருக்காரு 40 எம்பிக்களையும் வெற்றி வகை சூடியுள்ளோம், எங்களுக்கு எதிரியே இல்லை, எதிரிகள் எல்லாம் காரி முகத்தை குனிய விட்டு வைங்க. அதிமுக பிசிபி வந்து பிரித்து விட்டுக்கிட்டு களத்திலே எதிரியான ஒரு களங்கள் இல்லாமல் நீங்களே இந்த வடிவேல் ஒரு படத்தில் கோப்பை வாங்கிட்டு வருவார் பாருங்க, கடையில் போய் கோப்பை வாங்கிட்டு அம்மாட்ட கட்டி வரதா பாருங்க, அம்மா கோப்பை விளையாடிட்டு வந்தோம். இதே மாதிரி ஏமாற்றி 40 எம்பி வச்சு உங்களால் என்ன புண்ணியம்? டெல்லியிலே போய் நீங்கள் ஒன்றும் பண்ண போகிற கிடையாது. தமிழ்நாட்டினுடைய 8 கோடி மக்களையும் இவர்கள் முட்டாளாக்கின்றார்கள். அதனால தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து இவங்க ஒன்றுன்னா சொல்லி இன்றைக்கி அமைச்சர் சொல்கிறாரு கிக்கி ஆரணுமா, அப்போ என்ன பேசுன்னு உங்களுக்கு தெரியாதா? அதைத்தான் நம்ம துரைக்கண்ணா ஒரு மூத்த பெரிய மனுஷன் ஐயா, பெரிய மனிதர். அந்த காலத்திலிருந்து பேரஞ்சர் அண்ணாவுடைய காலத்திலிருந்து மாணவர் போராட்டத்திலாம் பங்கிட்டார்ல துரைமுருகன். அதாவது அவங்கள பொறுத்தவரைக்கும் சார் இந்த பிரச்சனைகள் வந்து அவங்க இதெல்லாம் கண்டுக்கிடவே மாட்டாங்க சார். அவர்களுக்கு பிரச்சனை பணம் சம்பாதிக்க வேண்டும். தமிழகத்தில் பணம் சம்பாதிக்க அருமையான வழி சாராய கடை தான். கள்ளக்காசாராயம் காய்ச்சினால தான் அவங்களுக்கு இன்னைக்கு 12 மணிக்கு தான் கடை திறக்கணும்ல. பகலாக 12 மணி தான் மதுபான கடை திறக்கணும், டாஸ்மாக் கடை. ஆனால் 24 மணிக்கு அது எப்படி சேல்ஸ் ஆகுது சொல்லுங்க? இதுக்கு என்ன சொல்றீங்க? ஆகவே காவல்துறையினராலோ கலெக்டராலோ இந்த நடவடிக்கை எடுக்க முடியாது. எந்த மாவட்ட கலெக்டராவது இதுவரைக்கும் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள கனிம வள கொள்ளைகளையோ அல்லது சாராய எங்கேயாவது ஆய்வு பண்ணியிருக்காங்களா? ஒரு லிஸ்ட்டை காட்ட சொல்லுங்க. அதாவது என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? ஒன்றுமே நடவடிக்கை எடுக்க முடியாது சார். வந்து அந்த மாதிரி உள்ள நிலைப்பாடு இந்த ஆட்சி போகிக்கின்றது. இந்த ஆட்சினால் மக்களுக்கு எந்த புண்ணியம் இல்லை. இதை தெரிந்துதான் தேகத்திலே சின்னம்மா வந்து இன்னைக்கு அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. கடைசி பக்கத்தில் அவங்களோட தகவலை கொடுத்துருக்காங்க பாருங்க. கருணாநிதி நெருக்கமானவர்களின் ஆலையில் இருந்து மது தடை இல்லாமல் வழங்கப்படுகின்றது. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை கோபத்தால் ஒதுக்குபவர்கள் மது ஆலைகளை லாபத்தால் அரவணைக்கிறார்கள். எவ்வளோ, அதாவது இதுக்கு மேல் என்ன சொல்லுவோம் வந்து, அதாவது இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய திமுகவுடைய அத்தனை துறை சார் எந்த மந்திரியுமே தங்களை லாகால மறந்துட்டாங்க சார். அவங்க லாகாக்களை ஃபுல்லாக இப்போ வந்து பணம் சம்பாதிப்பு எப்படி, இதுக்கு ஒரு கோச்சிங் கொடுத்தீங்களா அழகாக இன்றைக்கி அவங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆகவே மக்களுக்கான ஒரு நிலைப்பாடு அவர்களுக்கு இல்லை. ஆகவே குடியை பெட்டியோ குடிப்பதை பெட்டி அவங்களுக்கு பற்றி அதை பற்றி கவலை இல்லை. சட்டமன்றத்தில் இந்த கள்ளச்சாரை மாற்றை திசை திருப்பதற்காக தான் நீட்டை ரத்து செய்யணும் ஒரு கோரிக்கை. ஏங்க எழுதாத பக்கம் ஏங்க இவங்க வாசிக்கிறாங்க? முழுக்க திமுக இந்த முறை சட்டமன்றத்தில் பார்த்தீங்களா எழுதாத பக்கத்தை வாசித்து கள்ளச்சாரை மாற்றை திசை திருப்பவே இவர்கள் புதுசாக ஜாதி வாரியாக கணக்கெடு நீட்டை ரத்து செய்யணும் எழுதாத பக்கம் உங்களை எதுக்கு இவங்க வாசிக்கிறாங்கன்னா திசை திருப்ப வேண்டும், மக்களை ஏமாற்ற வேண்டும், ஊடகங்களை ஏமாற்ற வேண்டும், தமிழகத்தினுடைய அறிவுத்திறன் சார்ந்த தலைவர்களை ஏமாற்ற வேண்டும் என்ற ஒரே எண்ணம் தான் திமுகவுக்கு. இந்த திமுக கட்சியினரால் அவருடைய குடும்பத்துக்கு லாபமே தவிர தமிழகத்தில் மக்களுக்கு ஜல்லி காசு கூட லாபம் கிடையாது, நன்மையும் கிடையாது, தீமைதான். திரு இளந்தமிழ், இப்பொழுது நம்முடைய ஆளுமைகள் முதல் கட்ட கருத்தா பல்வேறு விஷயத்தை வச்சாங்க. நீங்க இப்ப 2வது இந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க? இது எந்த அடிப்படையிலான ஒரு போக்காக இருக்கிறது? புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அறிக்கையில சொல்லியிருக்க மாதிரி இந்த திமுக அரசாங்கம் வந்து எவ்வளவு அலட்சியமாக இந்த பிரச்சனையை கையாண்டது அப்படிங்கிறத நானே நேரில் கண்டு அதிர்ந்து போனேன்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஆமா ஆமா. அதற்கு உதாரணமா சொல்லணும்னா, நான் முன்னமே குறிப்பிட்டது போல கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள்
மருத்துவமனைக்கு போய் அங்க பாதிக்கப்பட்டவர்களை பார்ப்பதற்காக போன போது அங்க ஒருத்தர் மயங்கி கிடந்தாருன்னு அந்த விஷயத்த சொன்னோம். அதுல அலட்சியமோ அவங்களுடைய அந்த மறைக்கணும்ன்ற ஒரு திருட்டுத்தனமும் தெரிந்தது. அது மட்டுமல்லாமல் கலெக்டர் எடுப்பிலேயே சொல்லிட்டாரு இது கள்ளச்சாராயம்லாம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி, ஏற்கனவே மதுவை குடிச்சிட்டு கும்பிட முடியாம இருந்தவங்க இது ஒண்ணும் இல்ல, இது நம்ம சாகடிக்கக்கூடிய சாராயம் இல்லை, விஷச்சாராயம் இல்லை என்று நினைத்து மீண்டும் குடித்து கிராமம் பூரா இன்னும் வீடு வீடாக போய் தேடுற முயற்சியிலும் நாங்க இருக்கோம்னு சொல்லி 2-3 நாட்களுக்கு முன்னாலே மருத்துவத்துறை அமைச்சர் குறிப்பிட்டார். இன்னும் எவ்வளவோ பாதிப்புகள் இருக்கு. இதெல்லாம் சரிவர இந்த அரசாங்கம் செய்திருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை. இது அலட்சிய போக்கு. இதுக்கெல்லாம் என்ன சொல்றது, உச்சாணி கொம்புல இருக்கக்கூடிய ஒரு அவலம் என்னன்னா மூத்த அமைச்சர் துரைமுருகன் பேசி இருக்கிறோம். கண்டிப்பா கண்டிப்பா இவர்கள் எல்லாம் மூத்த அமைச்சர்கள். அண்ணாவோடு இருந்தாரெல்லாம் நம்ம இப்ப சொல்றது ஒரு பெருமையாக சொல்வதாக இருந்தாலும் இது எவ்வளவு ஒரு அவலமான நிலையில இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சரவையில் இருக்கிற அமைச்சர்கள் இருக்காங்க பாருங்க. இத்தனை உயிர்களை பலி கொண்ட பிறகு முழுக்க முழுக்க இது அரசாங்கத்தினுடைய நிர்வாக திறனின்மை, கம்ப்ளீட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயிலியர். இதை முதலமைச்சரே நான் ஓடி ஒழிய மாட்டேன், நான் பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறேன். இது ஒண்ணும் அழகல்ல. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காம பார்த்து கொள்வதுதான் முதலமைச்சர், ஒரு திறமையான முதலமைச்சருக்கு அழகு. தவறு நடக்க விட்டுட்டு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்பது ஒன்றும் பெரிய வீரம் கிடையாது. அது தேவையில்லை மக்களுக்கு. இந்த 65 உயிர்களுக்கு முதலமைச்சர் என்ன பதில் சொல்ல போகிறார்? நீங்க நிவாரணமா பணத்தை தூக்கி கொடுத்துட்டா இன்றைக்கு கண்ணீரும் கம்பலையுமாக இருக்கக்கூடிய அந்த குடும்பமாக இருக்கட்டும், தாய் தந்தையரை இழந்து கண்ணீரும் கம்பலையுமாக இருக்கக்கூடிய அந்த இளம் குழந்தைகளுக்கு நீங்க எப்படி இட்டு நிரப்ப போறீங்க? தாய் தந்தை ஸ்தானத்தை எப்படி நீங்க இட்டு நிரப்ப போறீங்க? நீங்க போய் அந்த இறந்தவர்களுக்கு மரியாதை செலுத்தவும் உங்களுக்கு மனமில்லை. மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களை பார்த்து ஆறுதல் சொல்ல கூட உங்களுக்கு இரக்கம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் எப்படி இந்த குழந்தைக்கு தாய் தகப்பனோட இடத்தை இட்டு நிரப்புறதுக்கு அந்த தகுதி எங்க இருந்து வரும் உங்களுக்கு? அது மட்டும் இல்ல, துரைமுருகன் இவ்வளவு மோசமாக இவ்வளவு சீரியஸான ஒரு விஷயம் தமிழ்நாடே கொந்தளித்து போயிருக்கிறது. இன்னும் அந்த மக்களுடைய கதறலும் அழுகையும் ஓலமும் நம்ம காதுல ஒலித்து கொண்டே இருக்கிறது. ஆனா துரைமுருகன் என்ன சொல்றாரு, அவன் உடைத்து கலைத்தவன் குடிச்சா அவனுக்கு டாஸ்மாக் சரக்குல போதை இல்ல. இது ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட். இதுக்கு ஒரு வழக்கே போட்டு சந்திக்கு இழுக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, போதையே இல்லாத ஒரு பொருளை இது மது என்று சொல்லி மக்களை ஏமாற்றி விற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தை என்ன செய்தால் தகும்? இன்னைக்கு அவங்க டார்கெட் பிக்ஸ் பண்றாங்க 45,000 கோடி 50,000 கோடி என்று. ஒரு பாட்டில் வாங்கி குடிக்கவனை 2 பாட்டில் வாங்கி குடிக்க வைக்கிறதா இந்த அரசாங்கம் என்ற கேள்வியை நாம் வைக்க வேண்டியிருக்கிறது. துரைமுருகன் வெளியே எங்கேயும் பேசிடல, ஊடகத்துல போய் பேசல, சட்டமன்றத்துல அவை குறிப்பில் இருக்கு. என்ன பதில் சொல்ல போகிறார்? இந்த அழகுல துரைமுருகன் அந்த அவையின் முன்னவரா, மூத்த உறுப்பினரா. இருங்க சார், வரேன். சார், இப்போ இளந்தமிழுடைய பாயிண்ட் துரைக்கண்ணாட்ட போயிட்டு வரேன். ஐயா, இளந்தமிழ் சொல்றது பாருங்க, இது டிஃபமேஷன் ஷூட் பண்ணலாம். அதாவது ஒரு பொறுப்புள்ள இது சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், இதில் உங்களுக்கு போதை இருக்காதுன்னா சார், இது என்ன சார்? இது பரியாசமா? இல்லை சார், 65 உயிர்கள் தாலி இறந்து போச்சு சார். நான் வருத்தப்படுறேன், என் அரசு தப்பு பண்ணிட்டு ப்ளீட் பண்ணணும், கன்ஃபஸ் பண்ணணும். என்னையா கிண்டலும் கேள்வியும் அதான் கேட்குற இளந்தமிழ், நீங்கள் எப்படி பார்க்க? இல்லை, ஏன்னா நீங்கள் சொல்கிறதுக்கு இல்லை தம்பி, இளந்தமிழ் ஆர்வலை பொறுத்தவரை ஒரு மிகச்சிறந்த சட்ட நிபுணர். அவர் சொன்ன மாதிரி ஒரு அரசாங்கம் ஒரு டாஸ்மாக் மது விற்பனை என்று போட்டு அந்த அரசு விற்கிற மதுவில் போதை இல்லை, எனவே உங்களுக்கு போதை வேண்டுமென்றால் கள்ளச்சாராயம்தான் தீர்வு என்கிற ஒரு மனோபாவம் ஏழை எளிய சாதாரண மக்களுக்கு வரக்கூடிய அளவில் இப்போது டாஸ்மாக் கடைக்கு சென்று மது அருந்தி கொண்டு இருக்கிற அந்த குடிகாரர்களுக்கும் திசை மாற்றுகிற மடை மாற்றுகிற ஒரு செயலாக தான் இருக்குது. தம்பி சொன்னது மாதிரி இந்த சட்டப்பேரவை என்பது ஒரு மிகப்பெரிய வரலாற்று மிக்க பேரவை. இங்கே தான் சட்டங்களை இயற்றி இந்த நாட்டு மக்களுக்காக, இந்த மாநில மக்களுடைய உயர்வுக்காக பாடுபடக்கூடிய ஒரு அவை. அந்த அவையில் போய் இது மாதிரி கள்ளச்சாராயத்துக்கு டாஸ்மாக் இருக்கிற அந்த போதையினுடைய விகிதாச்சாரத்தை சொல்லி பேசுவது என்பது வருத்தப்படக்கூடியது, வேதனைப்படக்கூடியது, வெட்கப்படக்கூடியது. ஒரு மூத்த அமைச்சர் நிச்சயமாக அவர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கணும்.
இன்னொன்று இந்த மாதிரிலாம் யூரோப் யூனியன்ல பேசினா உடனே வெளியே அனுப்பிச்சு விட்டுருவாங்க. யூரோப் யூனியன்லாம் நாங்க நிறைய பார்த்துட்டு தான் இருக்கோம். நிச்சயமாக இல்ல, இந்த அரசுனுடைய போக்கு, முதலமைச்சருடைய போக்கு என்பதே நினைச்சு பேசிட்டு அறிவாளி இல்ல, இந்த முதலமைச்சருடைய பேச்சுக்களும் சபையில பேசுற பேச்சுக்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மக்கள் எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்கிறார்கள், 100% வெற்றி, 40க்கு 40 வெற்றி விட்டோம். இன்னொன்னு சொல்றாரு, செய்கூலி சேதாரம் இல்லாமல் எங்களுக்கு இப்படி ஒரு மகத்தான வெற்றியை பெற்று மக்கள் எங்களுக்கு அளித்திருக்கிறார்கள்னு. எவ்வளவு செய்கூலி எவ்வளவு சேதாரங்கிறது அந்த களத்தில் வேலை பார்த்தவனுக்கு தான் தெரியும். எத்தனை ஆயிரக்கணக்கான கோடிகளை செலவழித்து இந்த வெற்றியை அவர்கள் ஈட்டியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெரியும். இதை தாண்டி 221 சட்டமன்ற தொகுதிகளில் இந்த 40 தொகுதிகள் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 221 தொகுதிகளில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கோம். எனவே 200+ என்கிற வகையில் அடுத்த 2026 தேர்தலையும் போய் வெற்றி பெறணுங்கிற நோக்கத்தோடு தான் போகிறாங்களே ஒழிய இந்த மக்களுக்கு இல்லை. இப்போ இது மூலமாக என்ன தெரியுதுன்னா, எதிர்வரும் உள்ளாட்சி தேர்தலிலும் அதை கடந்து வரும் 2026 தேர்தலிலும் சீட்டு வாங்கி அங்கே செலவழித்து நாம் வெற்றி பெற வேண்டுமென்றால் எந்த வகையிலாவது பணத்தை திரட்ட வேண்டும் என்கிற எண்ணமும் நோக்கமும் ஆட்சி கட்சியினருக்கு வந்துவிட்டது. அதனால தான் இந்த மாதிரி எப்படியாவது பணம் சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வை ஏற்படுத்தியதனுடைய விளைவு தான் இது போன்ற கள்ளச்சாராயம், மணல் கடத்தல், பல்வேறு விதமான மணல் கடத்தல் 5000 கோடிக்கு அடுத்த லிஸ்ட் வருது. எல்லாம் அரப்போர்ல கையில இருக்கு. ஏராளமான சட்ட மீறல்கள், விதி மீறல்கள் இந்த ஆட்சியில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு மாற்று தீர்வு என்ன என்பதை மக்கள் யோசிக்க தொடங்கி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான். ரெண்டாவது பேசுவோம், நிறைய பேசுவோம். சார் சொல்லுங்க ராதாகிருஷ்ணன். சொல்லப்போனால் அறிவாலயத்தில் உட்காந்துக்கிட்டு ஏதோ பேசுகிறது போல் சட்டமன்றத்தில் உட்காந்து பேச முடியாது. அதை ஒரு மூத்த அமைச்சராக அவர் புரிஞ்சிருக்கணும். சொல்லப்போனால் அவர் அவ்வளவு ஒரு முதுகெலும் உள்ள துறைகளை நடத்தக்கூடியவங்களாக இருந்தால் வழக்கு போடட்டும், எஸ்எஸ்என் ஃபேக்ட்ரி மீதோ, எலைட் ஃபேக்ட்ரி மீதோ, மிடாஸ் ஃபேக்ட்ரி மீதோ போட்டுமே பார்ப்போம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ விஷயத்துக்கு வரும். ஒரு சட்டமன்றத்துடைய கடைசி நாளை இடைத்தேர்தலுக்கான பிரச்சார மேடையாக பயன்படுத்திட்டதாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இன்னைக்கு இந்த இறப்புகள் இறந்துக்கிட்டாங்க, வரப்போகிற இடைத்தேர்தலும் அது நியர்பையில் இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்றத்தில் விக்கிரவாண்டியுடைய பிரச்சார மன்றமாக அவங்க பயன்படுத்திருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். நான் இப்போது உண்மையாகவே இறந்து போன மக்களுக்கு நியாயம் செய்யணும்னு நினைக்கிறதா இருந்தால், இந்த கள்ளச்சாராயத்தை, விஷச்சாராயத்தை ஒழிக்கணுன்ற எண்ணம் இருந்தால் ஒரு சவாலாக கூட எடுத்துக்கட்டும். இந்த துறையுடைய அமைச்சராக முத்துசாமி அவர்களாகட்டும், இல்லை முதலமைச்சர் அவர்களாக கூட இருக்கட்டும், பிஇடின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, ப்ரொஹிபிஷன் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட். அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட் ஒரு தண்டத்துக்கு இருக்குது. tn.gov.in, ped.tn.gov.in இருக்குது. ஒரு விவரங்களை கொடுக்கல. இதுவரைக்கும் இவ்வளவு வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்குன்ற விவரங்களை வெளியிட சொல்லுங்கள். ரெண்டாவது, எவ்வளோ பேரை நாங்கள் கன்விக்ட் பண்ணியிருக்கோம், இவ்வளோ பேரை குற்றவாளிகளாக நாங்கள் மேடை ஏற்றிருக்கோம்னு சொல்லட்டும், அதை சொல்லட்டும். மூன்றாவதாக, இவங்க இவ்வளோ பேரை சொத்தை நாங்கள் அட்டாச் பண்ணியிருக்கோம், அந்த விவரங்களை வெளியிட்டோம். ஒரு ஆக்கப்பூர்வமான சட்டமன்றத்தில் என்ன செஞ்சுருக்கணும், இதற்கான விரைவு நீதிமன்றத்தை கொண்டு வரதுக்கான முன்னெடுப்புகளை செஞ்சுருக்கலாம், அதை அறிவிச்சிருக்கலாம். இது போன்ற வழக்குகளை விசாரிக்கிறதுக்கான விரைவு நீதிமன்றம் கொண்டு வர்றோம், விரைவான செயல்பாடுகளை, விரைவான விசாரணையை நாங்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட்டை கொண்டு வர்றோம், இதனால் விரைவாக தீர்ப்பளிக்கப்படும், இந்த கள்ளச்சாராயம் முற்றிலுமாக தடுக்கப்படும். அதுதான் அதற்கான தீர்வுகளாக இருந்திருக்கணும். இல்லை ராதாகிருஷ்ணன், இப்போ இந்த செக்ஷன் 4567 அந்த அடிப்படையில் 11 படி சொத்துக்களெல்லாம் பறிமுதல் செய்யப்படும்னு ஒரு கோட் பண்ணியிருக்காங்க. அப்போ புதுசாக கொண்டு வந்திருக்கிற 52AA தான் வந்து இந்த பிணை முறிவுக்கு வந்து கடுமையான பணங்கிறாங்க. அப்போ இது பிடிச்சாச்சுன்னா 10 கோடி ரூபா ஜாமீன் கிடைச்சிருவானா? சொல்லப்போனால் இந்த அது என்ன அர்த்தம்? பிரிவு, அதாவது 11 நீங்கள் சொன்னது வந்து வேணும்னே நான் சட்டத்தை மீறுறேன்னு சொல்கிறவங்களுக்கு 52AA ஜாமீன், அதே போல் 52E வந்து குற்றங்களை அந்த நபரை அகற்றுவதற்கானது. நீங்கள் அந்த சொத்தை அட்டாச் பண்ணுறாங்களா, அதுக்கு வந்து கலெக்டரை இந்த தடவை இன்க்ளூட் பண்ணுறாங்க. 5 உற்பத்தி செய்யக்கூடிய இடம், விற்பனை செய்யக்கூடிய இடம், இந்த கள்ளசாராயமோ, எரிசாராயமோ, மதுபானமோ அனுமதியே இல்லாத இடங்களில் விற்கக்கூடிய ஒரு ப்ரெமைசியஸ், அனுமதி இல்லாமல் நீங்கள் டாஸ்மார்க் சார்க்கே விற்கக்கூடிய இடமா இருந்தாலும் நீங்கள் அட்டாச் பண்ணுறதுக்கு கலெக்டர் உள்ளார கொண்டு வர்றாங்க. கலெக்டர்கிட்ட நீங்கள் என்ன பண்ணலாம், 3 மாதம் ஒரு லாக் அண்ட் சீல் கொடுக்க முடியும். ஆனால் உரிமையாளர் நினச்சா 1 மாதத்தில் கலெக்டர்கிட்ட போய் மேல்முறையீடு செஞ்சு அதை வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகளாக கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல இந்த சட்டங்களில் பண்ணியிருக்கக்கூடிய மாற்றங்கள் விற்பனையாளரை நீங்கள் டார்கெட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு உரிமையாளரையோ, அந்த பிரிமிசியஸோட உரிமையாளரோ, இதற்கான காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய நபர்களையோ நீங்கள் ஹைலி ஒரு கொடுங்குற்றம் இழைக்கப்பட்ட தண்டனைக்கு இன்னும் உட்படுத்தப்படலைன்றதா இதில் எளிதாக புரியுது. சரி,
நீங்க அந்த உரிமையாளர்களை இது காரணவாதிகள் யாரோ அவங்கள கொடுங்குற்றத்துக்கு நீங்க உட்படுத்தி இருக்கணும். அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இங்க ஆட் பண்ணல. பிராக்டிகலா ஒரு நடைமுறையை அமல்படுத்தியிருந்தால் மக்கள் நம்பிக்கை பெற்று நீங்க விற்பனையாளரை தான் போய் பிடிக்கிறதுக்கான வழிகள் தான் இங்க நிறைய இருக்கு. ஆனா நீங்க ஊற்றுக்கண்ணை பிடிக்கணும் எங்க இருந்து சரக்கு உருவாகுதுன்னு. ஆமா ராஜாராம் சார், ஒரு உயிர் போனாலும் கூட என்ன சொல்றாரு, மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் பொறுப்பேற்க வேண்டும் திமுக அரசு. இது எந்த அளவுக்கு சார் சாத்தியம்? இதுல எஸ்பி இல்லைன்னா கலெக்டர் சொல்லுங்க சார், உங்களுடைய அனுபவம் இருக்குல்ல, நீண்ட நெடிய அனுபவம் இருக்குல்ல. இப்போ கடந்த ஆண்டு 22 பேர் இறந்தாங்க, இப்போ ஒரு 65 பேர் நீங்க சொல்றீங்க. 65 தான், 63. சரி, இதுல வந்து மெத்தனால் அப்படிங்கிற விஷசாராயம் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த கலெக்டருக்கு கீழே கலால் பிரிவுன்னு ஒரு பிரிவு இருக்கும். அதுக்கு ஒரு ஆர்டிஓ ரேங்கில் ஒருத்தர் வந்து இன்சார்ஜ், அவருக்கு கீழே தாசில்தார் ரேங்கில் இருப்பாங்க. அவங்க தான் வந்து எங்கே வந்து மது ஆலை இருக்குது, மது ஆலையிலேருந்து எப்படி மூவ் ஆகுது, மெத்தனால் எங்கெங்கே மூவ் ஆகுது, எங்கே ஸ்டாக் இருக்குது, இதை கண்காணிக்க வேண்டியது அவங்களோட வேலை. இப்போ நடந்தது வந்து மெத்தனால். அந்த இடத்துல பக்கத்துலேயே கலெக்டர் ஆஃபீஸ் இருக்குது. இந்த மெத்தனால் எங்கேருந்து வந்தது, உற்பத்தி பண்ணக்கூடிய இடத்துல உள்ள அந்த கலெக்டர் ஆஃபீஸில் அங்கே இருக்கக்கூடிய கலால் பிரிவுக்கு தெரியும். இப்போ அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து சிபிசிஐடி விசாரிக்கிறாங்க, பட் அங்கே ஃபில்ஃபரேஜ் ஆக போய் தானே அதுங்க வந்து யூஸ் ஆகிருக்கு, இத்தனை உயிர் போயிருக்கு. கள்ளச்சாராயத்துக்கு கூட இது கலந்துருக்குன்னு சொல்கிறாங்க, இல்லை கள்ளச்சாராயமாக இதையே யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது விசாரணையில் தெரிய வரும். ஆனால் அந்த மெத்தனால் அப்படிங்கிறது வந்து சாராய ஆலைகளில் தான் உற்பத்தி ஆகுது. உற்பத்தி ஆகி அந்த கம்பெனிகளுக்கு போகுது. உற்பத்தி ஆகிறது அந்த கம்பெனிக்கு ஆர்டர் போடணும்னா கலெக்டர் ஆஃபீஸில் அந்த குரூப், அதாவது நான் சொன்னேன் அந்த கலால் பிரிவுக்கு தெரியாமல் நடக்க வாய்ப்பே கிடையாது. மெத்தனாலே சாராய ஆலையில தான் உற்பத்தி ஆகுது. ஆமாம், எத்தனால் மெத்தனால் ரெண்டுமே வந்து சாராயம். ஆமாம், சாராயம் தான். அந்த எத்தனாலில் சில கெமிக்கல் சேர்ந்த உடனே அது மெத்தனாலாக மாறி அது கொஞ்சம் டைல்யூட் ஆகுதோ, சரக்கு கொஞ்சம் வேற கம்ப்ளீட். அதாவது வந்து எத்தனால் வந்து குடிக்கலாம், ஆனால் மெத்தனால் குடிச்சா நிச்சயமா சாப்பிடும். 5 ml குடிச்சாலே இறந்துரும். அந்த எத்தனால்ங்கிறது வந்து அதாவது எப்படி தயாரிக்கிறாங்கன்னு நான் சொல்லிடுறேன். சொல்லுங்க சார், உங்களுக்கு சர்க்கரை ஆலையில வந்து சர்க்கரை இந்த சாரை புழிஞ்சிட்டு அதை வந்து சர்க்கரையை தயார் பண்ணுறாங்க கெமிக்கல்ஸ் சேர்ந்து. அதில் வேஸ்டேஜ் வந்து மொலாசஸ் அப்படிங்கிறது என்னென்னா, அதாவது சர்க்கரை பாகு மாதிரி இருக்கும், அது மண்டவெல்லாம் கிளுன்னு இருக்குமே, கிளே மாதிரி இருக்கும், அது வேஸ்டேஜ். அதை கொண்டு வந்து அதுதான் இவங்களுக்கு வந்து முக்கியமான பொருள், மதுபான ஆலைகளுக்கு. ஆமாம், அதை தான் தண்ணி கலந்து பெரிய இதில் கொதிக்க வைக்கிறாங்க, அது ஆவியாகுது. அதில் ஏற்கனவே கெமிக்கல் கலந்துருக்கு, அதோட ஆவியானது அந்த ஆவியை கண்டென்ஸ் பண்ணுறாங்க. கண்டென்ஸ் பண்ணி அதுதான் சாராயம். அது எரி சாராயம், 100%. அதை குடிச்சா இறந்து போயிடுவாங்க. எத்தனால் அதை வந்து 30% உள்ள கொண்டு வந்தால் தான் மனிதன் குடிக்க முடியும். அது தண்ணி கலந்து கொண்டு வந்துடுறாங்க. 70-30. ஆமாம், 70-30 கொண்டு வந்து அதில் எசன்ஸ் கலந்து ஜின்னு, பீரு, பிராண்டி அப்படின்னு தனித்தனியாக இது பண்ணுறாங்க மது ஆலைகளில். அந்த எத்தனால் அதில் வந்து சில கெமிக்கல்களை சேர்த்து மெத்தனால் ஆக்குறாங்க. அது எதுக்குன்னா ஃபேக்டரி பர்பஸ், பெயிண்ட்டு, நகை பாலிஷு, மாத்திரை செய்கிறதுக்கு, இந்த மாதிரி பர்பஸுக்காக அதை வந்து ஃபேக்ட்ரிஸ்காரங்க ஆர்டர் கொடுக்குறாங்க. இங்கேருந்து தான் போகுது. அது யாரோட இதுனா இந்த சொன்னோம் பார்த்தீங்களா கலால் பிரிவு, அவங்கக்கிட்ட தான் தெரியும் எவ்வளோ உற்பத்தி பண்ணியிருக்காங்க, எல்லாமே ஆர்டர் கொடுத்துருக்காங்க, அவங்க மூலமாக தான் போகுது. அது பாதுகாப்பாக எடுத்துகிட்டு போகணும். இங்கேருந்து ஆலையிலேருந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் மெயின்டைன், அந்த ரெக்கார்டெல்லாம் மெயின்டைன் பண்ணணும். ஆமாம், இங்கே வந்து ப்ரொடக்ஷன், அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன், அப்புறம் யாருக்கு போய் சேருதோ அவங்க என்ன கொஞ்ச நாள் அன்னன்னைக்கு என்ன எடுக்கிறாங்க, என்ன பர்பஸ், ஆமாம், எடுத்தது போக மீதி இருக்கக்கூடிய ஸ்டாக், ரைட், இது எல்லாமே அவங்க கண்ட்ரோல் தான். இப்போ இதில் இறந்து போனது வந்து இந்த மெத்தனால்னால. அவங்க பேரில் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கிறது காப்பாங்க. திரு ராமன், திமுக அரசு தமிழ்நாட்டில் என்ன நினைக்கிறான்னா, நாம் எது செய்தாலும் என்ன தருவதிலும் மக்கள் வந்து ஏற்றுக்கிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. இதே மாதிரி தான் ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி 5 வருஷம் நல்லா ஆட்சி அமைச்சன்னு சொல்லிக்கிட்டு நம்முடைய முன்னாள் ஜனாதிபதியுடைய பேர், அந்த அவருடைய ரோட்டுக்கு வியூக்கெலாம் அப்துல் கலாமுடைய பேரெல்லாம் மாற்றி அவருடைய தந்தையாரான ஒய்எஸ் ரெட்டிக்கு பேரெல்லாம் வச்சு ஆந்திரா முழுவதும் அவ்வளோ பாவனையை நடத்தினார். இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா? 11 எம்எல்ஏ வந்திருக்காங்க அந்த அந்த மாநிலத்தில். இன்றைக்கி வந்து ஆந்திரா சந்திரபாபு நாயுடு என்ன பண்ணுறாரு, அந்த ஜெகன்மோகன் ரெட்டி போட்ட அத்தனை சிலைகளாம் அடித்து உடச்சி ஆஃபீஸ்லாம் அடித்து துவம்சம் பண்ணுறாங்க. இதே போல தான் நான் சொல்கிறேன் பாருங்கள், 2026 தியாகத்தெளி சின்னம்மா தலைமையில் அதிமுக ஒருங்கிணைந்து செயல்பட்டால் இன்றைக்கி திமுக 2026 10 சீட்டு கூட வாங்காது சார், எழுதி வச்சுக்கொள்ளுங்க நீங்கள். அதனால தான் திமுக சின்னம்மாவை கண்டு ஏன் பயப்படுறாங்க? அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் எல்லாம் தலைவர்களும் அல்ல, தலைவர்கள் எல்லாம் மனிதர்களாகவும் அல்ல. ஆனால் தலைவராக இருந்தவர் அண்ணா இருந்தார், காமராஜர் இருந்தார், ராஜாஜி இருந்தார், எம்ஜிஆர் இருந்தார், ஜெயலலிதா அம்மா இருந்தார்.
அத்தனை வடிவில் இருந்தவர்கள் இன்று திமுக செய்யக்கூடிய ஒவ்வொரு மக்களோட செயல்களையும் மனிதன் தலைவனாக இருந்து மக்களுக்கு கைட்லைன்ஸ் கொடுத்து நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு தலைவர் என்றால், மக்களின் சார்பாக பேசுகின்ற ஒரு தலைவி என்றால் அது தியாகத் தலைவி சின்னம்மா தான். இதை அவர்களுக்கு திமுகவுக்கும் தெரியும், சின்னம்மாவுக்கு எல்லா விஷயமும் தெரியும். அதனால தான் கரெக்டான நேரத்தில் கரெக்டான அறிக்கை கொடுத்து தகவல் கொடுக்குறாங்க. ஆகவே தான் அவர்கள் அதிமுகவை இன்று வரையிலும் பிரித்தாளும் சூழ்ச்சியால் கொள்வது திமுக தான். அத்தகைய சூழ்நிலை வந்துவிடக்கூடாது என்பதுதான் மீண்டும் மீண்டும் தியாகத்தில் சின்னம்மா சொல்லுகின்றார். மீண்டும் சொல்லுகிறேன், 2026 சின்னம்மா தலைமையில் இருந்த அதிமுக பிரிந்த அதிமுக ஒருங்கிணைந்து செயல்பட்டால் மக்கள் எங்கு பார்த்தாலும் ஆதரவாக உள்ள நிலைப்பாடு உள்ளது. அரசு துறை அலுவலகங்களில் அதிகாரிகள் சொல்லலா துயரத்தை கிடைக்கின்றார்கள். அண்ணன் கவுன்சிலர்கள் என்ன, அதாவது உள்ளாட்சி அமைப்பில் மட்டுமல்ல, மாவட்ட செயலர்கள், ஒன்றிய செயலர்கள், ஆளுங்கட்சியை சேர்ந்த திமுக நிர்வாகிகள் அத்தனை பேரும் அதிகாரிகளுக்கு மறைமுகமாக குடைச்சல் கொடுத்து நிர்வாகத்தை ஸ்தம்பிக்க வைக்கின்றார்கள். ஆகினால்தான் இந்த கள்ளச்சாராயம், மது, குட்கா, கஞ்சா, போதைப் பொருளாம் சரமாரியான உலா வர காரணம் நடவடிக்கை சரியில்லை. திமுக ஆட்சி வேடிக்கை பார்த்துட்டு காரணம் என்றால் அவர்கள் இதைத்தான் வச்சு பிளப்பு நடத்துகின்றார்கள். 2006 நோக்கி அவங்க பயணிக்கின்றார்கள். இந்த 2026 கண்டிப்பாக அதிமுக ஒருங்கிணைந்து செயல்பட்டால் திமுக கண்டிப்பாக ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி எப்படி 11 சீட்டு வாங்கினாரோ திமுக பார்கள் 10 சீட்டு வாங்கக்கூடிய நிலைமை கண்டிப்பாக வரும். சார், நம்ம இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அடுத்தடுத்து நிறைய தான் பேச போகிறோம். துரை கருணா, ஒரே ஒரு கேள்வி. இப்படி ஒரு கடும் போக்குவாதத்தை ஒரு அரசு செயலிட்டு நடக்கிறது. முதலமைச்சரும் போய் பார்க்கல, யாரும் பார்க்கல, அறிக்கையை விட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்போ நான் என்ன கேட்குறேன், இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் அதிமுக போன்ற எதிர்க்கட்சிகள் இன்றைக்கு என்ன செய்கின்றது? ஆக இப்படிப்பட்ட எதிர்க்கட்சிகள் பலமிழந்த ஒரு காரணத்தால் தான் இந்த வன்குரோத்தை கடும் போக்குவாதம் தலை தூக்குகிறது. அதாவது ஒரு பிரதான எதிர்க்கட்சியின் கடமையிலிருந்து இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தவறிவிட்டது அப்படிங்கிறது தான் அந்த கட்சியினருடைய நிர்வாகிகளிலிருந்து தொண்டர்களிலிருந்து உறுப்பினர் வரைக்கும் அனைவருடைய வேதனையாகவும் இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உருவானதே திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தான். திமுக ஒரு தீய சக்தி, அதை அரசியலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்தார். அந்த இயக்கம் என்பது தொண்டர்களின் இயக்கம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 72லேருந்து 87 வரைக்கும் ஒரு 10-11 ஆண்டுகள், 77 to 87 ஒரு நல்லாட்சியை வழங்கினார். அதைத் தொடர்ந்து புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் 91, 2001, 2011, 2016 என்று தொடர்ந்து ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்துட்டு போனாங்க. இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிரான நிலைப்பாடு என்பது ஒரு தீவிரத்தன்மை என்பது முன்பு இருந்தது. அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் அவர்களுடைய தவறுகளை சுட்டிக்காட்டி பேசுவது, ஆர்ப்பாட்டங்கள், சாதாரண கிராம பஞ்சாயத்திலிருந்து பேரூராட்சி, நகராட்சி, ஒன்றியம், மாவட்டம், மாநகராட்சி என்று ஆட்சிக்கு எதிராக மக்களை திரட்டி போராடுகின்ற அந்த மனப்போக்கு முன்பு இருந்தது. ஆனால் இன்று அந்த நிலைப்பாடு இல்லை. திமுகவிற்கு எதிராக, திமுகவினுடைய செயல்பாட்டுக்கு எதிராக, திமுக ஆட்சியினுடைய தவறுகளை சுட்டிக்காட்டி கூட களத்தில் சரியாக முறையாக இறங்கவில்லை என்று இப்போதான் கடைசி நேரத்தில் இன்றைக்கும் கூட சொல்லுங்க. இப்போ அதிமுக பேசும்போது ஒரு ஆளுமை மிக்க தலைவராக அம்மா செல்வி ஜெயலலிதா பேசினாங்க. வார்த்தைகளில் பிசுறு வராது இல்லையா? ஆங்கிலம் பேசினாலும் தமிழ் பேசினாலும் அழுத்தம் திருத்தமாக அனைவரும் பார்ப்பார்கள். கருப்பு சட்டையை போட்டா நீ என்னதை சாதிக்க முடியும்? அதுதான் சொல்ல வந்தேன். கருப்பு சட்டையை போட்டா என்ன சாதிக்க முடியும்? தமிழக சட்டப்பேரவையில் தங்களுடைய இந்த கருத்தை ஒரு ஆழமாக பதிவு பண்ணுறதுக்கு ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பு கிடைச்சது. நீங்கள் வெறும் கருப்பு உடை போட்டு அவையினுடைய விதி மரபுப்படி கேள்வி நேரம் முடிஞ்சோன்னே எடுக்கலாம். கேள்வி நேரம் முடிஞ்சு இது தொடர்பாக விவாதம் வருது, இந்த கவன ஈர்ப்பு தான் நாங்கள் எடுக்க போகிறோம், அதனால் அமைதியாக அமர்ந்து உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பேரவைத் தலைவரும் சொல்கிறாரு, அவை முன்னவரும் சொல்கிறாங்க. ஆனால் என்ன காரணத்தினாலே தெரியல வெளியேற்றம் வெளிநடப்புன்னு போயிட்டு உண்ணாவிரதம்னு உட்கார்ந்துருக்காங்க. என்ன காரணம்? நீங்கள் இந்த அரசுக்கு எதிராக ஒரு பிரதான எதிர்க்கட்சி செயல்படணும். இன்னைக்கு 8 நாள் சபை நடந்தது. 8 நாள் சபையில் ஒரு நாளைக்கு காலையில் 2 பேர், சாயங்காலம் 2 பேர், 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக சார்பாக பேசலாம். 32 உறுப்பினர்கள் பேசக்கூடிய வாய்ப்பை இழந்தாச்சு. இந்த 32 பேரும் இந்த அரசுக்கு எதிரான கருத்துக்களை பதிவு செய்திருந்தால் அது மக்களிடம் போய் சேரும். அப்போ அந்த நிலைப்பாட்டை மாட்டான். அதே மாதிரி கேள்வி நேரத்திலையும் கூட துணை கேள்வின்னு 2 பேருக்கு போனால் ஒரு 18-20 பேருக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாவற்றையும் தாண்டி இந்த காவல்துறை மானிய கோரிக்கையில் இன்றைக்கு வெளியேற்றப்பட்டு இந்த கூட்டத்தொடர் முழுவதும் நீக்கப்பட்டவர்கள் 2 பேர் இல்லை. ஒருவர் பொள்ளாச்சி ஜெயராமன், இன்னொரு காமராஜ் முன்னாள் அமைச்சர் காமராஜ் வெளிநாட்டுக்கு போனதா சொல்லிட்டாங்க. பொள்ளாச்சி ஜெயராமன் இங்கே தான் இருக்கிறார். புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் 2006 அதிமுக உறுப்பினர் 60 பேர் வெளியேற்றின உடனே தன்னந்தனி ஆளாக இருந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் கருணாநிதி முன்னிலையில் இந்த ஆட்சியின் அவலங்களை தோலுரித்து தொங்க விட்டாங்க.
12 அமைச்சர்கள் 27 முறை குறுக்கிட்டானுங்க. இன்றைக்கு இந்த பொள்ளாச்சி ஜெயராமன் உள்ள போய் இந்த விஷயம் பேசியிருக்கலாமே, பேசலாமா? பண்ணல. ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தை மிக தீவிரமாக எதிர்த்த அந்த போக்கு இப்போ அதிமுகவில் இல்லை. அதனால தான் பாஜக அதை கையில் எடுத்துக்கிட்டு நாங்கள் தான் எதிர்க்கட்சி ரோல் பண்ணுறோங்கிற மாதிரி போயிட்டாங்க. ஆமாம், இது நான் சொல்ல விட அண்ணன் சொன்னது 100% உண்மை. இங்கே தான் அதை வெளியே சொல்ல முடியாது. ஆமாம், அண்ணா அதை சொல்லி இப்போ வந்து வெளியே தான் சொல்லிட்டீங்களா, சொல்ல முடியாது சொல்லிட்டு இருக்கல. பார்க்குறானே ஆக வலுவிழந்து கிடக்கிறதோங்கிற பொது பார்வை வெளியில வந்துருச்சு. எனவே ஒன்றுபட்ட அதிமுக மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் முன்னெடுத்திருக்கிற இந்த முன்னெடுப்பு வெற்றிகரமாக ஆகி ஒன்றுபட்ட அதிமுக என்று வருகிற பொழுது களத்தில் ஈஸியாக எதிர்கொண்டு வெற்றி பெறலாம். நிச்சயமா. இந்த பிரச்சனையை பொறுத்தளவில் கடைசியாக அவங்க சொன்ன விஷயத்தை சொல்லிடுறேன். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றிட நம்மளே இருக்கிற இந்த சட்டங்களை சரியாக பயன்படுத்தினாலே எந்த தவறுகளும் ஏற்பாடும் பார்த்து கொள்ள முடியும். நீங்க புதுசா சட்டமெல்லாம் தேவையில்லை. ஆனால் திமுகவினர்கள் அது எந்த காலத்திலுமே இவர்கள் செய்ய முடியாது. காவல்துறையை சரியாக செயல்பட வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆட்சியாளர்கள் காவல்துறையினரை சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்க வேண்டும். அதுதான் நான் சொன்னேன். கைகள் கட்டப்பட்டிருக்கிறது. காவல்துறையை திமுக ஆட்சியினர் தங்களுடைய ஏவல் துறையாக பயன்படுத்தியதனுடைய விளைவுதான் இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறுகிறது. இனி இது போன்ற நிகழ்வை தடுப்பதற்கு ஒரு உரிய நடவடிக்கை இந்த திமுக அரசு எடுக்கும் என்று நம்பிக்கை இல்லை. எதிர்காலத்தில் என்ன நடக்கும் பார்க்கலாம். இளந்தமிழ், சுருக்கமாக உங்களுடைய நிறைவு கருத்து சார். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய இந்த மசோதா அந்த அறிமுகமும் துரைமுருகனுடைய அந்த பேச்சும் என்ன காட்டுது அப்படின்னா, திமுகவுக்கு மக்கள் மீது எந்த அக்கறையும் கிடையாது. திமிர்த்தனத்தினுடைய உச்சக்கட்டமும் ஆணவமும் வெளிப்பட்டிருக்கு. புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் எக்ஸ் வலைத்தளத்துல சொன்னதை போல இருக்கிற சட்டத்தை வைத்தே இவர்கள் உரிய நடவடிக்கை எடுத்தால், சட்டம் ஒழுங்கை காப்பாற்றினால் இந்த மாதிரியான உயிரிழப்புகளை தவிர்க்கலாம். அறுக்க மாட்டாதவன் கையில 58 கருக்கருவா என்று சொல்லுகின்ற பழமொழிக்கு ஏற்ப மக்களை ஏமாற்றுவதற்காக நாடகம் போடுகிறார்கள். துரைமுருகன் கூட சொல்றாரு, துணை போகிற அதிகாரிகள் எல்லாம் தூக்குல போட்டுடலான்னு சட்டம் போட முடியுமா? அதெல்லாம் முடியாது. புரட்சி தலைவருடைய இதை சொல்றாரு, திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அப்படின்னா இவங்க என்ன சொல்ல வர்றாங்க? எதுவும் நடக்காதுங்கிறத இவர்கள் வாயாலவே ஒத்துக்கொண்டிருக்கிறார். எனவே ஆட்சியாளர்கள் இதுக்கு பொறுப்பேற்க வேண்டும். நீங்க எப்படி அதிகாரிகளை தூக்குல போடுறதுக்கு சட்டம் போட முடியுமான்னு துரைமுருகன் கேட்கிறார் என்று சொன்னால், இவங்க ஆணவத்தின் உச்சத்தில் இருக்காங்க. மக்கள் இதுக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும். திரு அண்ணன் துரைக்கருணா அவர்கள் குறிப்பிட்டதை போல கழகம் ஒன்றுபட வேண்டும். புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தலைமை ஏற்கடும். அப்போதுதான் தமிழ்நாட்டிற்கு உண்மையான விடிவு காலம்ங்கிறத இதை வெளிப்படையா காட்டும். ரொம்ப நன்றி தோழர். நம்ம நிறைய பேசணும். இன்னும் தோழர் ராதாகிருஷ்ணன், நம்முடைய காவல்துறை அதிகாரி ராஜாராம் ராமன் அவர்கள் எல்லார்ட்டையும் நிறைய பேச வேண்டியிருக்கு. ஆனாலும் இதற்கு மேல் காலம் இடம் கொடுக்க மறுக்கிறது. கருப்பொருளாக ஒரு கருத்தை சொல்லி நினைவு கோருகிறேன். தடியெடுத்தவன்லாம் தண்டல்காரன் என்கின்ற நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏற்படுவதை திரு தோழர் ஐயா துரைக்கருணா அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். இளந்தமிழ் எனதும் வலுவற்ற தலைவர்களும் ஒரு செயலற்ற ஜனநாயகத்தில் தன் கருத்துக்களை வலிமை இல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு ஆட்சியில் ஆளும் கட்சிகள் அதிகார மிகைத்தலில் வன்முறைகளும் அதிகார குவித்தலும் இது போன்ற அடங்காத நிலைக்கு இட்டுச் செல்லும் என்பதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய யதார்த்த நிலை. இதைத்தான் திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள் பலவேறாக கருத்துக்கள், சட்டமன்றத்தில் பேசாத விவகாரங்களை அவர்களுடைய அறிக்கையினுடைய ஜெயா பிளஸ் உலகின் மனசாட்சியாக ஒட்டுமொத்த தமிழர்களின் குரலாக தொடர்ந்து பேசுகிறோம். அந்த அடிப்படையில் துரைக்கருணா அவர்கள், ராஜாராம், ராதாகிருஷ்ணன், ராமன் மற்றும் இளந்தமிழ் உங்கள் அனைவருக்கும் நான் உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான் மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி.